வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 மாசம் கழிச்சு பொங்கல் முடிஞ்சு உருவாகக்கூடிய மங்களாத்திய ராஜயோகம். இந்த 3 ராசிகளுக்கு பணமழை கொட்டுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதை பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே நம்மளோட நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிடத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ராசியை மாற்றுறது அவ்வப்போது மற்ற கிரகங்களோட இன்றிணைந்து சுப மற்றும் ராஜயோகங்களை உருவாக்குது. அவ்வாறு உருவாகும் யோகங்கள் தாக்கம் மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்குமே வாழ்க்கையில சில பல மாற்றங்களை கொண்டு வரும். இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு சக்தி வாய்ந்த ராஜயோகம் உருவாக போகுது. அது என்னதான் தான் மங்களாத்திய ராஜயோகம். வரைய ஜனவரி 14ஆம் தேதி கிரகங்களோட ராஜாவாக கருதப்படுகிற சூரியன் மகர ராசிக்குள்ள நுழைகிறாரு. இந்த நாள் தான் மகர சங்கராந்தி. அதை தொடர்ந்து ஜனவரி 16ஆம் தேதி கிரகங்களோட தளபதியாக கருதப்படக்கூடிய செவ்வாய் மகர ராசிக்குள்ள நுழைகிறாரு. இதனால பாத்தீங்கன்னா மகர ராசியில சூரியன் மற்றும் செவ்வாயோட சேர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்த மங்களாத்திய ராஜயோகம் உருவாகுது. இந்த ராஜயோகத்தோட தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களோட வாழ்க்கையில காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது. அதன் விளைவாக பாத்தீங்கன்னா அவங்க சமூகத்திலோட மதிப்பு மரியாதை அதுக்கப்புறம் அதிகரிக்கும். செல்வமும் சொத்துக்களும் அதிகரிக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. இப்போது பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு பொங்கல் முடிஞ்சு சூரியன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கையால உருவாகக்கூடிய மங்களாத்திய ராஜயோகத்தால அதிர்ஷ்ட பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். அதுல முதலாவது பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி தாங்க. மகர ராசியோட முதல் வீட்டிலேயே செவ்வாய் சூரியன் சேர்க்கையால இந்த மங்களாத்திய ராஜயோகம் உருவாகுது. இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்க போது, வேலை பார்க்குற இடத்துல உங்களோட கான்ஃபிடன்ஸ் மேம்பட போது, தைரியமும் வீரமும் அதிகரிக்கும். திருமணமானவங்க தங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் இரட்டிப்பாக போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு நீண்ட நாளா உடல் நல பிரச்சனைகள், அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ்னால நீங்க பாதிக்கப்பட்டுட்டு வரீங்க அப்படின்னா, இல்ல ஒரு உங்களையே அறியாம ஒரு மனக்குழப்பத்தினால நீங்க ரொம்ப நாளா ஆளாயிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இந்த பொங்கல்ல இருந்து உங்களுக்கு விடுபடு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. மனம் நலமும் மேம்படும். இரண்டாவது சொல்றது பாத்தீங்கன்னா மீன ராசி தான் சொல்றாங்க. மீனாவது ராசியில 11ஆவது வீட்டுல சூரியன் செவ்வாயோட சேர்க்கையால மங்களாத்திய ராஜயோகம் உருவாகுது. இதனால இந்த ராசிக்காரர்கள் வருமானத்துல உங்களுக்கு உயர்வு ஏற்பட போது, புதுசா இன்கம் சோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கீங்களா, அதுக்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமும் ரொம்ப தூரத்துல இருந்து நெருங்கிடுச்சுங்க. ஏதாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு நிதி கிடைக்கும். அது எப்படின்னா உங்களோட பூர்வீக சொத்தா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி யாருக்காவது கொடுத்துருக்க பணம் ரொம்ப நாளா வராம இருக்கும். அந்த மாதிரியான பணங்கள் எல்லாமே உங்களுக்கு வரதுக்கான காலம் வந்துருச்சு. பல வழிகள்ல இருந்து பணம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. வேலைகள் அனைத்துமே ரொம்பவுமே வேகமா நடக்கும். ஏதாவது ரொம்ப நாளா தடைப்பட்டு இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்களே இறங்கி அதை நல்லபடியாகவும் செஞ்சு முடிப்பீங்க. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கும். ஆக மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா சொத்துக்களை வாங்குறதன் மூலமா பாத்தீங்கன்னா விற்பதன் மூலமாகவும் நீங்க ரொம்பவுமே நல்ல லாபத்தை அடையக்கூடிய காலம் இது. மூன்றாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா மேசராசி தாங்க. மேசராசியோட 10ஆவது வீட்டுல செவ்வாய் சூரியனுக்கு இந்த சேர்க்கையால மங்களாத்திய ராஜயோகம் உருவாகுது. இதனால இந்த ராசிக்காரர்கள் வேலை அதுக்கப்புறம் வணிகத்துல நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. பணிபுரியறவங்க பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு போன்ற மற்ற பெரிய வாய்ப்புகளை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழிலதிபர்கள் பாத்தீங்கன்னா நல்ல லாபத்தை தரும். புதிய கான்ட்ராக்ட் எல்லாம் இந்த டைத்துல நீங்க சைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பிசினஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான புதிய சோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஃபினான்ஸும் ஸ்ட்ராங் ஆக போகுது, டபுள் ஆக போகுது. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் பாத்தீங்கன்னா இரட்டிப்பாக போகுது. துணிச்சலா முடிவுகளை எடுத்து நல்ல வெற்றியை பெறுவீங்க. புதுசா ஏதாவது தொடங்கினீங்க அப்படின்னா அதுல நல்ல பலன்களை நீங்க பெறுவீங்க. இந்த 12 மாதம் கழிச்சு உருவாகக்கூடிய இந்த மங்களாத்திய ராஜயோகம் இந்த 3 ராசிகளுக்கும் பெரும் அளவில் நல்ல நன்மைகளை கொடுக்க போறாங்க. ஏதாவது நல்ல காரியங்களை தொடங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதிச்சுட்டு கிரக பலன்களோட அடிப்படையில மட்டுமே தொடங்குங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளோட நல்ல நேரம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.